மனிதம் திரைப்பட ப்ராஜெக்ட்ஸில் மியூசிக் டைரக்டர் தேனிசை தென்றல் தேவா சாருடைய சன், அவார்ட் வின்னிங் மியூசிக் டைரக்டர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவங்க உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங், அப்புறம் இந்த மனிதம் படத்தினுடைய அடுத்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கா, எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் எந்த ஒரு திரைப்படத்தையுமே எடுத்துகிட்டு எடிட் பண்ணி பார்த்தா ராவாக தான் தெரியும். ஸோ இசை தான் ஒரு படத்தை வந்துட்டு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பாவான்னு பார்த்தீங்கன்னா இசை தான். ஸோ அதை எங்களுக்கு நெருக்கமான எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற வகையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா ஸ்ரீகாந்த் தேவா தான் எங்கள் எல்லாருக்குமே வந்தார். மோரோவர் எங்களுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் கிருஷ்ணாவுடைய நட்பு வட்டத்தில் அவர் இருந்ததுனால நாங்கள் வேறு எந்த சாய்ஸுக்குமே போகல, வேறு யார்கிட்டையுமே இது பண்ண டைரெக்டாகவே அவரை தான் சந்தித்தோம், அவர்கிட்ட விஷயத்த சொன்னோம். ஸோ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டு வேணும் இல்லையா, படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாடல்கள் வேணும். அப்போ விஷயத்தை சொல்லும்போதே எந்த ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இசையமைப்பாளர்களும் கேள்விப்பட்டிருக்கேன், 4-5 டியூன் போட்டு தருவாங்க, அதில் எது வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்களோ சூஸ் பண்ணிக்குவாங்க அது. ஸோ நாங்கள் ஆப்ஷனே கொடுக்கல, இந்த சீனுக்கு இந்த வரிகள் தான் சொல்லி வரிகளை கொடுக்குறோம். அவர் ஒரே ஒரு டியூன் போட்டு தர்றாரு, அந்த டியூனு அவ்வளோ அழகாக அமைஞ்சுது. படத்தில் இருக்கக்கூடிய 6 பாட்டுமே இதுதான் சிச்சுவேஷன் சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறோம், வரிகளை கொடுத்துட்றோம். ஒரே ஒரு டியூன் தான் அவர் போட்டு கொடுக்குறாரு, அந்த ஒரு டியூனும் அவ்வளோ பெஸ்ட்டாக அமைஞ்சுது. ஏன்னா அவர் வந்து பெஸ்ட்டு இசையமைப்பாளருங்கிற பிரசிடென்டல் அவார்டு ஜனாதிபதிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டு வாங்கின முதல் படம் எங்கள் படம் தான். வா. ஸோ அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அவர் இசையமைக்கக்கூடிய முதல் படம் மனிதம், எங்களுடைய படம். ஸோ அந்த வகையில் வந்து ஸ்ரீகாந்த் தேவா, அதே மாதிரி பாடல்கள் முதல்ல முடிச்சிட்டோம். திருப்பியும் படங்கள்லாம் முடிஞ்சு கொண்டு போய் ஆர்ஆர் ஸ்கோரிங் பண்ணும்போது, ரீரெக்கார்டிங் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக நான் ஒரு சில சேஞ்சஸ் சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் இதில் இந்த ஃபீல் வரலான்ட்டு, அவ்வளோதானே தவிர ஒவ்வொரு சீனுக்கும் அவர் ஆர்ஆர் அமைச்சது, அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ எங்கே எமோஷன் தேவையோ அங்கே எமோஷன் தேவை, எங்கே காமெடிக்கு தேவையான மியூசிக் தேவையோ அங்கே காமெடிக்கு தேவை, எங்கே சில நேரங்களில் சண்டைகள் இருக்குமோ அந்த இடத்துக்கு தேவையான மியூசிக் கொடுத்துருப்பாரு. எதுக்குமே நாங்கள் வந்துட்டு ஒரு மாற்று கருத்தை சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் இசை வந்து அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா கமர்ஷியலாகவே பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்க, இதுக்கு வந்து அவர் ஆப்ஷனே கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய சீன்ஸ் இருந்திருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்த வாழ்க்கை உள்ளே இருக்கிறதுனால அவருக்கு என்ன உள்ளே தோணுச்சோ அதை அவ்வளோ அழகாக இசையில் கொடுத்துருக்குறாரு. அதை அந்த சீனோடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் நம்மளை வந்து நெஞ்சை உருக்குற அளவுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே. நைஸ். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் சொல்கிற இந்த தீம்க்கான படத்துக்கு கண்டிப்பாக ஹெனியன்ஸ் தான் ஆகும் அவருடைய மியூசிக்கு. வாழ்த்துக்கள்.